டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஇடி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸுக்கு வந்து ரெகுலரா ஈவினிங் 6:00 வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வீடியோ கிளாஸஸ் குடுக்கறதா அவங்க வந்து மேடம் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுவும் கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலரா லாங்குவேஜ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழும், ஒரு நாள் வந்து இங்கிலீஷும். ஸோ ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் நல்லா படிச்சிருக்கேன். ஏன்னா மொத்தம் வந்து ஒரு 6, 7 யூனிட் குடுத்திருப்பாங்க இங்கிலீஷ் புக்ல 8த் ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட நான் நல்லா முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவ கரெக்ட்டா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் படிக்கவே இல்ல, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, இந்த பேட்டர்ன்ல எப்படி வந்து எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்லிக் குடுத்துடுறேன். அந்த பேட்டர்ன்ல படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இது 2 வழியில யூஸ் பண்ணலாம். ஒண்ணு ரிவிஷன், இல்ல நான் புதுசா படிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து டெஸ்ட் 1ன்னு வச்சுக்கலாம். யூனிட் 1ல எம்சிக்யூ பேட்டர்ன் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராஜாஜி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் தி டேஷ். ஸோ ராஜாஜி அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி. ஸோ இவர் வந்து ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் எழுதின ஒரு ஸ்டோரி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லெசனா. இந்த லெசன்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபவுட் தி ஆத்தர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? சோ இதுல இருந்து கேட்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ராஜாஜி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் தி டேஷ். அவருக்கு வந்து என்ன விருது வந்து அவர் வாங்கினாரு அப்படின்றது தான் கொஸ்டின். சோ தி ஆன்சர் பாரத் ரத்னா அவார்ட். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங் இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு, அந்த வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கு. ஒரு வேர்ட் இருக்கு. அது வந்து நவுனா, இல்ல வர்பா, இல்ல அட்ஜெக்டிவா, அட்வர்பா. சோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு வேர்ட குடுத்துட்டு, அதுக்கான மீனிங் கூட கேட்பாங்க ஒரு சில நேரம். ஓகேவா? 2 பேட்டர்ன்ல கேட்கலாம். ஒண்ணு பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம். அப்படி இல்லன்னா அதனுடைய எக்ஸாக்ட் கிளாசரில இருந்து மீனிங்காவும் கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா எப்படி நம்ம படிக்கணும்? எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்? சோ இப்போ இங்க ஒரு வேர்ட் குடுத்திருக்காங்க. செல்ஃப் ஸ்டாண்டர்ட், டிஸ்டைன், கிரேவ்லி, கன்சோல்ட். 4 வேர்டு நான் குடுத்திருக்கேன். சோ இந்த 4 வேர்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ இது பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல எங்க இருக்கும் அப்படின்னா, கிளாசரியிலே இருக்கும். சோ இப்போ செல்ஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு வேர்ட் இருக்கு. சோ செல்ஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கான மீனிங்க பார்த்துட்டு போயிருவோம். பட் நம்மளுக்கு சைடுல வந்து பிராக்கெட்ல குடுத்திருப்பாங்க. அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருக்குன்னு. அத விட்டுட்டு போயிடுவோம். பட் கொஸ்டின்ல அது கூட கேட்கலாம். அப்போ செல்ஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். டிஸ்டைன் அப்படின்றது ஒரு நவுனு. அ கிரேவ்லி அப்படின்றது ஒரு அட்வர்ப். கன்சோல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வர்ப். சோ இப்போ இந்த பேட்டர்ன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த பேட்டர்ன்ல கேட்கல அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல தான் கேட்கணும். சோ 2வது மாடல் எது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு மீனிங் ஒரு வேர்ட குடுத்துட்டு, அதுக்கான ஈக்வலன்ட் மீனிங் என்னன்னு கண்டுபிடிங்கன்னுவாங்க. அப்போ நம்ம 2 வழியில படிக்கணும். சோ நெக்ஸ்ட் சினானிம்ஸ். டெஃபினட்டா 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் சினானிம்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அதிகமான கொஸ்டின் 8த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நைஸ் ஃபன் இன்டீட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இன்டீட் அப்படின்ற ஒரு வேர்டு கீழ அண்டர்லைன் பண்ணிடுவாங்க. இல்லன்னா ஒரு போல்டா பண்ணி குடுத்துருவாங்க. குடுத்துட்டு அதுக்கான சினானிம்ஸ் என்ன? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சோ இதுக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஃபாக்ட், பேனிக். பேனிக் அப்படின்றது ஃபியர். ஒரு சில நேரம் இதுக்கு கூட நம்மளுக்கு கேட்கலாம். இது வந்து நவுனா, வர்பா,
அட்வர்பா, அட்ஜெக்டிவா, இது கூட கேட்கலாம். பேனிக் அப்படின்றது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கு? ஏன்னா எல்லா வேர்ட்ஸுக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல பார்ட் ஆஃப் ஸ்பீச் கம்பல்சரி கேட்பாங்க. அடுத்தது கன்சோல்டு அப்படின்னா கம்ஃபர்ட். செல்ஃப் சென்டர்ட் இஸ் ஈகோயிஸ்டிக். விஸ்பரிங், மர்மர். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன எல்லாம் அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸ்ல எது வேணாலும் நம்மளுக்கு எக்ஸாம்ல டைரக்டா வரலாம். அடுத்தது ஹோமோஃபோன்ஸ். இட் இஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, 2 or 1 or 2 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வேர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா the pronunciation is same. அதனுடைய உச்சரிப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ, இங்கேயும் நியூ. ஹோல், இங்கேயும் ஹோல். நைட், நைட். சி, சி. இப்போ இந்த 4 வேர்டுமே ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு 2 வேர்ட்ஸுக்குமே. பட் சேம் ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஹோமோஃபோன்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஹோமோஃபோன்ஸ்னா அதனுடைய டெஃபினேஷன் என்ன? டைரக்டா வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்ன்ல கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ஐ ஆம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. அலவுட். லவுட் அப்படின்னா சத்தம். ஸோ இந்த இடத்துல அது தேவைப்படாது. நம்மளுக்கு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். த விண்ட் டேஷ் த லீவ்ஸ். ப்ளூ. ஸோ ப்ளூ அப்படின்றது ஒரு கலர். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். மீட் அப்படின்னா எந்த மீட் வரும்? ஸோ இந்த மீட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா நான்வெஜ், ஸோ இறைச்சி. பட் இந்த மீட்டுக்கு சந்திப்புன்னு அர்த்தம். he will play the role in the second play. ரோல். ரோல் அப்படின்னா ஒரு கேரக்டர். I have seen, I have seen in the movie already. ஸோ இந்த சீன் வராது. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்ரிவேஷன். அப்ரிவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டேஷ், ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, NMMS. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? NMMS அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதனுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஃபுல் நேம் அப்படின்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இன்னொரு எக்ஸாம்பிள் EMIS. இதுவும் அப்ரிவேஷன் தான். EMIS. EMIS அப்படின்றது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆக்சுவலா இது வந்து அப்ரிவேஷன். ஓகேவா? இப்போ அக்ரானமஸ்ல இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யுடைஸ், UDISE, யுடைஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஏ. அப்படி இல்லைன்னா இது கூட கேட்கலாம், நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அடுத்தது வந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் எப்படி கேட்கலாம்னா நவுனு, நவுனுடைய வகைகள் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த நவுனுடைய வகைகளை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இது என்ன நவுன்ல வருது கரெக்டா கண்டுபிடி அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ எப்படி கேட்கலாம்னா சென்னை அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன நவுன்? சென்னை அப்படின்றது இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். டீச்சர் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ காமன் நவுன். டீச்சர் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? ஒரு காமனா நம்ம சொல்றோம். ஸோ ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்ல வரும். பட் டீச்சர் அப்படின்றது இட்ஸ் அ காமன் நவுன்.
டீம் அப்படின்னும் போது டீம்னாலே நிறைய பேர் இருப்பாங்க. சோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கலெக்டிவ் நவுனுக்கு எக்ஸாம்பிள் honesty. honesty is a abstract noun. honesty அப்படின்றது ஒரு abstract noun. gold அப்படின்றது ஒரு மெட்டீரியல் நவுன். அடுத்தது என்ன பண்ணலாம்னா இது மாதிரி வந்து கலெக்டிவ் நவுன்ல இருந்தே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கலெக்டிவ் நவுன் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா கலெக்டிவ் நவுன்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஒரு 10 கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இது ஒண்ணு மேட்ச் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 ஆப்ஷன்ல வந்து கரெக்டா வச்சுட்டு இதுல ஒண்ணு மட்டும் தவறா இருக்குது, இல்ல ஒண்ணு மட்டும் சரியா இருக்குது, எது கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு கூட போட்டு கேட்கலாம். a dash of cows, a dash of cow அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? HERD. a dash of birds, folk. dash of singer, choir. a dash of mills, bottle. a cup of tea, dash ant. So இது very important. SWARN, span, span of ant. So அடுத்தது grapes, bunch, bunch of grapes ன்னு சொல்லுவாங்க. rice is a bowl. shoes, pair, pair of shoes. rain, shower, shower of rains. ஸோ இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். கண்டிப்பா இந்த ஒரு 10 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த யூனிட்ல வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. 1 or 2 போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த போயம் லைன்ல அலிட்ரேஷனை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த போயம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னும் போது ஒரு லைன்ல ஒரு போயம் லைன்ல கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டேஷன் ஆகணும். ஸோ அப்படி ரிப்பீட்டேஷன் ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டேஷன் ஆகிறது அலிட்ரேஷன். ஸோ இதுல எது வந்து கான்சனன்ட் சவுண்ட் அலிட்ரேஷனுக்கு அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த எஸ், சம்திங் ஸ்பெஷல். அப்போ கொஸ்டின்ல இதை மட்டும் கொடுத்துட்டு இது அலிட்ரேஷனா, சிமிலியா, மெட்டாஃபரா, இல்ல அனஃபோராவா, பர்சானிபிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? 4 ஆப்ஷன் வைப்பாங்க. அப்போ இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அலிட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது இந்த யூனிட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இவருடைய ஸ்டோரி வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா எ விமன் ஆன் தி பிளாட்ஃபார்ம் 8. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியை எழுதுனது யாருன்னு அப்படின்னு கூட கேட்கலாம். யாரு அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்டை பத்தி என்ன கொஸ்டின் வரலாம்? ரஸ்கின் பாண்ட், வாட் வாஸ் த ரஸ்கின் பாண்ட் ஃபர்ஸ்ட் நாவல்? அவர் எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூம் ஆன் தி ரூஃப். ரூம் ஆன் தி ரூஃப். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா which award did room on the roof win? so room on the roof அப்படின்ற ஒரு நாவல் ஃபர்ஸ்ட் நாவல் நம்ம சொல்லிட்டோம். இந்த நாவலுக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். சோ என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஜான் ரியாஸ் மெமோரியல் அவார்டு. இது இப்படி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்
In which year did Ruskin Bond receive the John Rias Memorial Award? அடுத்தது இந்த மாதிரி கேட்கலாம். எந்த இயர்ல இப்ப நம்ம ஒரு அவார்டு பார்த்தோம். அந்த அவார்டு வந்து எந்த இயர்ல அவர் வாங்கினாரு? 1957ல அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. சோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமா வச்சு who won the John Rians Memorial Award in 1957 for the novel Room of the Roof? மொத்தமா வச்சுட்டு இது யாரு வந்து இந்த அவார்டு வாங்கினாங்க, இந்த நாவல் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஸ்கின் பாண்ட். சோ இவர் தான் பார்த்து வச்சுக்கோ. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ உங்களுக்கு அடிஷ்னலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு கலெக்ஷன் போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இது ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த புக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் டெட் எக்ஸாம்ல எனக்கு இங்கிலீஷ்ல மார்க் வந்து ரொம்ப லோவா ஆயிடுது, எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு உங்களுக்கு யாருக்குன்னா தோணுச்சுன்னா ஸோ இந்த புக்கை நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலும் இதை ஆர்டர் பண்றதுக்கு என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்றத மட்டும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது வந்து டிஇடி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர் வித் கீ ஆன்சர் வித் பேஜ் நம்பர் ஸ்டாண்டர்ட் வைஸ். 6வது ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, 7வதுல 8வதுல 10வது 11வது 12வது வரைக்கும் ஸோ எந்தெந்த புக்ல இருந்துலாம் கேட்டிருக்காங்க வித் பேஜ் நம்பர். இப்போ 8வது புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 8வதுல எந்த பேஜ்ல இருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த கலெக்ஷன்ல இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.